நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/3/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி, மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 3:06 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:42 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மிகுந்த அக்கறை வேண்டும். ஒரு காரியத்தில் நீங்க இறங்கிவிட்டால் அக்கறையுடன் நீங்க செய்து முடிக்க வேண்டும். ஏனோதானமான சூழல் ஒரு பக்கம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் குறை கூறாத வண்ணம் நடந்து கொள்வது நல்லது. எவ்வித துன்பம் வந்தாலும் துவண்டு விடாமல் இன்று சிந்தித்து எதையும் செய்து முடிப்பீர்கள். எதையும் கற்றுக்கொள்வீர்கள். சிரிப்பதற்கு இன்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யார் மீதும் நீங்க கோபப்பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். அதுவே எல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையை எப்பொழுதும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் எதிர்பார்த்து சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுப்பதாக இருக்குங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடும். பண வரவு திருப்தி தரும் விதத்தில் அமையும். இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக சாதகமாக முடியுங்க. அடுத்தவரின் உதவியும் இன்று கிடைக்கக்கூடும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குங்க. செயல்திறன் இன்று அதிகரிக்கக்கூடும். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். முன்கோபப்படாமல் இருப்பது நல்லது. பெண்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லுங்க. காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விட வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த நாள் சுமூகமான சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரமும் இன்று கண்டிப்பாக உயர கொடுங்க. பெருமை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பக்குவமாக இன்று நீங்க அனைவரையும் அணுகுவீர்கள். என்ன ஒன்று அவ்வப்போது கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பரணி. என்று புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெருமை மிகுந்த நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் துணிந்து எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். பேச்சை குறைத்துக் கொண்டு சுமூகமாக செயல்படுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்கும். இருந்தாலும் மற்றவர்கள் குறை கூறாத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். அடுத்தவரின் உதவி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பண வரவு திருப்தி தரும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. என்று கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ரிஷபம் ராசி நேயர்கள். இன்று திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சொன்ன சொல்லை எப்படியுமின்றி நீங்க காப்பாற்றி விடுவீர்கள். சுமூகமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்குங்க. இருந்தாலும் அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செயல்பாடுகளில் வரக்கூடிய தடை தாமதங்களை நீங்க கண்டு துவண்டு விடாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். என்று எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இழுபறியான நிலை கொஞ்சம் காணப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காண்பார்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் இருக்கட்டும்.
குடும்பத்தில் திடீர் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிகவும் கவனமாக எதிலும் கையாண்டால் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. இன்று பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பார்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவரிடம் மனமிட்டு பேசுங்கள், அது போதும். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் நிர்வகிக்க முடியும். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்கள் உணர்ச்சி வசப்படாமல் பேசுவதும் முன்கோபம் காட்டாமல் இருப்பதும் நல்லது. பெண்களுக்கு இந்த நாளில் நல்ல நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. இறை வழிபாட்டிலும் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை ரிஷபராசினியர்கள் பெரிய அளவு பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று, காதலில் முடிவெடுக்க முடியாமல் தான் கொஞ்சம் குழம்பி போவீர்கள். விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். எல்லா வகையிலும் நன்மைகளும் ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் கொஞ்சம் யோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டும். கல்விக்கான முடிவுகளில் தெளிவு வேண்டும். பாடங்களை எல்லாம் நன்கு படிக்க வேண்டும். புத்தி கூர்மையுடன் செயல்பட வேண்டும். தொழில்நுட்ப அறிவை நீங்க வளர்த்துக் கொள்வது நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் கூட சீர்படுங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். செய்யும் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். கவனமாக பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. மற்றவர்கள் உங்களை பற்றி குறைகள் சொன்னாலும் அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியுமோ அதனை சிறப்புடன் செய்யுங்கள், அது போதுங்க. ரோகிணி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். சிலர் சொல்லுகின்ற அறிவுரையை ஏற்றுக்கொள்வீர்கள். இருந்தாலும் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இறைவனை முழுமையாக நம்புங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடந்தேற கொடுங்க. சில காரியங்கள் இழுபறியாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையிலே இருக்கின்றது. மிருக சிரீஷம். என்று துள்ளி குதித்துக் கொண்டு செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். எந்த ஒரு பிரச்சனையும் இன்று நீங்க சரி செய்துவிட முடியும். கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகளை எல்லாம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. சில முடிவுகளை நீங்க கொஞ்சம் தன்னிச்சையாக எடுப்பீர்கள். இருந்தாலும் எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மிதுனம். மிதுனம் ராசினியர்கள் என்று சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். காலை நேரம் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக்கூடும். சொன்ன சொல்லை எப்படி மிஞ்சி நீங்க காப்பாற்றியும் கொடுப்பீர்கள். நீங்கள் நினைத்தபடி போதுமான அளவு தன லாபங்கள் ஓரளவு இருக்க கொடுங்க. இருந்தாலும் கண்ணில் உபாதைகள் கொஞ்சம் ஏற்படும். தலைவலி போன்ற பிரச்சனைகள் அதன் மூலம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் கவனமாக இல்லாவிட்டால் ஏமாற வேண்டியிருக்கும், அதனையும் கவனம் கொள்ளுங்கள். புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். பயணங்களின் பொழுதும் வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் எதிலும் இருங்கள், அது போதுங்க. என்று சில விஷயங்களை நீங்க துடிப்புடன் செயல்படுத்துவீர்கள். முடிவுகளையும் தெளிவாக எடுப்பீர்கள். தேவையான உதவிகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள், அது போதும். சில பொறுப்புகள் உங்களை தேடி வர கொடுங்க. எதையும் சிரமத்துடன் செய்து முடிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், இருந்தாலும் முன்னேறி செல்ல முடியும். பெண்கள் இன்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நினைத்தது கண்டிப்பாக நடைபெறக்கூடும், முயற்சி பண்ணால் செய்ய முடியும். பெண்கள் யோகமான நல்ல பலனை எல்லாம் பெற முடியுங்க. எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபடாதீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும், கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இருந்தாலும் யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரைங்க வீண் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல முடிவெடுக்கும் போது தெளிவிருப்பது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும். பாடங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். கண்டிப்பாக கல்வியில் சாதிக்க முடியும், முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம்.
நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் இன்று கண்டிப்பாக சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நினைத்த காரியம் ஓரளவு அற்புதமாகவே நடைபெறக்கூடும். முழு முயற்சியால் கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. பிரச்சனைகளை கூட லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். திருவாதிரை தாய் தந்தையாரின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் கடுமையாக உழைப்பீர்கள். நேர்மை தன்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். மிகவும் பொறுப்புடன் செயல்படுவது மிக நல்லது. யாரையும் நீங்க கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டாம். செய்யும் வேலைகளில் கவனம் செலுத்துங்கள், அது போதுங்க. புனர்பூசம் நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்ன ஒன்று சின்ன குழப்பம் ஏற்படக்கூடுங்க. காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ளுங்கள். எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள். இந்த நாள் நீங்க நினைத்தபடி காரியங்கள் ஓரளவு அற்புதமாகவே நடைபெறக்கூடும். நவீன ஆடம்பர சாதனங்களை வாங்கக்கூடிய சூழம் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமைந்துவிடக்கூடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியால் உங்களுக்கு மன நிம்மதி கூடிவிடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. உறவினருடன் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்வதும் மிக நல்லது. வாழ்க்கையின் நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் லாபமும் கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்றும்படியான காரியங்கள் நடக்கக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை அற்புதமாக்கிக் கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். இந்த நாளை நீங்க கொஞ்சம் முயற்சிகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்களால் கொஞ்சம் பண விரயமும் ஏற்படக்கூடும். குடும்பத்திற்காகவும் இன்று பண விரயம் செய்யக்கூடும். பெண்கள் கூடுமானவரை பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். பெண்கள் இன்று மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த நாளை நீங்க சிந்தித்து செயல்படுவதும் மிக சிறப்புங்க. பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய யோகமும் இருக்குங்க. பெண்கள் இன்று நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்ன ஒன்று குழப்பத்தின் காரணமாக என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் இருப்பீர்கள். குடும்பத்திடம் கலந்து பேசுங்கள், அதுவே வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். பெரியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். விளையாட்டு போக்காக காணப்படுவீர்கள். இன்று மாணவர்கள் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. கல்வியில் அக்கறை கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் விளையாட்டுத் துறையிலும் உங்களால ஜெயிக்க முடியுங்க. எல்லாவற்றையும் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமாக தேர்வு முடியும் வரை கல்வியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று புதிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்றாற் போல அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் உங்களுக்கு தென்பட கொடுங்க. தெய்வ பக்தியால் மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். நவீன ஆடம்பர சாதனங்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பூசம் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்குங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுவிடும். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுக்க முடியும். இந்த நாளை நீங்க மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். ஆயில்யம் திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. வெற்றி பயணங்கள் வெற்றிகரமாக அமைந்துவிடக்கூடும். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். தெய்வ சன்னதியில் நிம்மதி தேடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகி விடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல திருப்பங்களும் சிலருக்கு வீடு மாற்றங்களும் பயணங்கள் மூலம் லாபங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மறக்க முடியாத இனிய சம்பவங்களும் இல்லத்தில் நடைபெறக்கூடுங்க. ஒரு பக்கம் சமாளிக்க முடியாத செலவுகளும் ஏற்படக்கூடும். உறவுகள் மீது தேவையற்ற வெறுப்புகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சினம் தணிந்தால் சிக்கல்கள் தீருங்க. பாவையரால் பணம் விரயம் கொஞ்சம் ஏற்படும், அதனையும் நீங்க சரி கட்டி விட வேண்டும். என்று புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. அவரிடம் கவனமாக பழகுவது மிக நல்லது. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். சில காரியங்கள் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் வந்து கொண்டிருக்கும். வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மிகவும் பொறுப்புடனும் காணப்படுவீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள்.
கணவன் மனைவி இருவரும் பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. சிரமம் பார்க்காமல் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் இருக்கின்றது. அரசியல் துறையினர் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். மக்களின் பேராதரவு கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. எதிர்பார்த்த தகவலும் கண்டிப்பாக வரக்கூடும். மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. நீங்களாக பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். பேசுவதில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பொறுமை வேண்டும். நிதானமாக இருங்கள், அது போதும். இன்று பெண்கள் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருளையும் கண்டிப்பாக வாங்கிக் கொள்ள முடியும். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் என்று செல்லக்கூடுங்க. பெண்கள் திட்டமிட்டும் சில பணிகளை செய்வீர்கள். இன்று வீட்டு வேலைகளை எல்லாம் சீக்கிரம் முடித்துவிட்டு கொஞ்சம் ஓய்வாகவும் இருப்பீர்கள். இன்று மாணவர்கள் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்வது நல்லது. சிறு வயது முதலே நீங்க புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதும் கணிதம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் காட்டுவதும் கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்குங்க. இன்று நாள் மாணவர்கள் கொஞ்சம் சிரமம் எடுங்கள். கல்வியில் ஜெயித்துவிட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று அனைவரிடத்திலும் கவனமாக பேசுவது நல்லது. சினம் தணிந்தால் சிக்கல் தீருங்க. முன் கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பூரம். தொட்டது ஓரளவு துலங்குங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் ஓரளவு உடல் ஆரோக்கியம் குணமாக கொடுங்க. வருமானம் வழக்கம் போல் இருந்து கொண்டிருக்கும். வாடிக்கையாளரிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு சில திட்டங்களை தீட்டுவீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். நல்ல விஷயம் நோக்கி இன்று ஆர்வம் செல்ல கொடுங்க. மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. மற்றவர்கள் உங்கள் மீது வெறுப்பு காட்டினாலும் நீங்கள் தொடர்ந்து அன்பு காட்டுங்கள். எல்லாம் உங்களுக்கு மிகவும் சரியாக நடக்க கொடுங்க. உத்திரம். மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். கவனமாக பேசி பழகுவது நல்லது. வருமானம் வழக்கம் போல் இருக்கக்கூடும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரசியல் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதானமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களால் கொஞ்சம் கொஞ்சம் சிரமம் இருந்தது. கண்டிப்பாக மாறுங்க. என்ன ஒன்று பண விரயம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இன்று தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். மனதையும் அமைதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். தேவைக்கு அதிகமாகவே பணமும் சம்பாதிப்பீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் வியாபாரங்களை புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளரை கவர முடியுங்க. வாக்கு வன்மையால் பலம் கண்டிப்பாக பெருகும். என்று குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் விட்டு பேசுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். உங்களுடைய செயல்களுக்கு மற்றவர்களை குறை காண வேண்டியிருக்கும். அதனால் நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே இருங்கள். தெய்வ பக்தி இன்று கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இருந்தாலும் பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை மட்டும் விரயம் செய்ய வேண்டாம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகிவிடும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கொடுங்க. பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் திட்டமிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெற கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. காதலில் கொஞ்சம் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு முடிவுக்கும் நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே செயல்பட வேண்டியிருக்கும். இல்லத்தில் பேசுங்கள். மனக்குழப்பம் இருந்தால் இல்லத்தில் கலந்து பேசுங்கள், எல்லாம் சரியாகும். படியுங்கள். கல்வியில் ஜெயிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7.
அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். தொழில் வாக்கு வன்மையால் இன்று சிறப்பாக எல்லாம் நடைபெறக்கூடும். கூட்டாளிகளால் ஏற்பட்ட மன கஷ்டமும் விலகி செல்லக்கூடுங்க. தேவைக்கு அதிகமாகவே பணம் சம்பாதிப்பீர்கள். இன்று அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவி எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், பேசி தீர்த்துக் கொள்வது வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம். மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றும். வாக்கு வன்மையால் பலம் பெருகுங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. தெய்வீக பக்தி இன்று கூடிவிடுங்க. பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு சுய தொழில் நன்றாகவே இருக்குங்க. இன்று ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். சித்திரை. செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கூடும். அரசியல் துறையில் உள்ளவருக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. செய்யும் பணிகளில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பண வரவுகள் சீராக வந்து கொண்டிருக்கும். நல்ல விஷயங்களை நோக்கி வாழ்க்கை செல்லக்கூடுங்க. புதிய யுக்திகளை கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்லுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டம், குழப்பம் தயவு செய்து வேண்டாம். யாரையும் குறைகளும் சொல்ல வேண்டாம். பயணங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குங்க. எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் இருந்தால் அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்க கூடுங்க. துலாம். துலாம் ராசினியர்கள். இன்று வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நினைத்ததும் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தைரியத்துடன் எல்லாவற்றிலும் போராடுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்கள் கை ஓங்கியே இருக்கக்கூடும். அனைத்து செயல்பாடுகளும் அனுகூலமாகவே அமையுங்க. திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வை கொடுக்கும். இன்று எண்ணியதை செய்து முடிக்க முடியாமல் தடங்கள் கொஞ்சம் இருக்கும். அதனையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் தீர்வதற்கு கடுமையாக பாடுபடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் பிடிப்பதற்கு அதிகம் அலைய வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக உழைப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். செயல்திறன் ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. உறவினர்கள் நண்பரிடம் கவனமாக பழகுவது நல்லது. பெண்கள் அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிக்க முடியும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. எடுத்தும் கௌத்தம் என்று மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று பெண்கள் முன் கோபப்படுவீர்கள். சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்படுவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற முடியும். அதற்கு மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். காதலை பொறுத்தவரைங்க கவலைப்படாதீர்கள். என்ன ஒன்று, காதல் கைகூடுமா கூடாதா என்ற குழப்பம் இருக்கும். விட்டு பிடிப்பதே சிறப்பு. பொறுமை காப்பது மிக சிறப்பு. கண்டிப்பாக காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் இன்று கல்வியை நீங்க அற்புதமாக வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் என்ன ஆகப் போகிறீர் என்று நினைக்கின்றீரோ அதனை கண்டிப்பாக ஆக முடியும். அதற்கு நீங்கள் செய்வதெல்லாம் முயற்சி மட்டுமே. தயவு செய்து பெற்றவரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று எல்லோரிடத்திலும் மனம் விட்டு பேசுவீர்கள். இருந்தாலும் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் இன்று ஓங்கியிருக்க கூடுங்க. எண்ணிய காரியங்கள் மிகவும் சிறப்புடன் நடைபெறக்கூடும். சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாகும். தொழிலுக்காக புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் அதிகமாக அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. செயல்திறன் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். ஸ்வாதி. உறவினர் வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடக்க கொடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாகவே அமையும். சிக்கல் தீர்வதற்கு கடுமையாக பாடுபடுவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகளையும் மேற்கொள்வீர்கள். என்று மன மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற கொடுங்க. விசாகம். என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. கற்பனை திறன் மிதந்து காணப்படக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை என்று வெளிப்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. கவனமாக எதிலும் ஈடுபடுவது மிக மிக நல்லது. தடங்கல்கள் கண்டிப்பாக ஏற்பட்டாலும் அதனை சரி செய்துவிட முடியும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கை, தைரியம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எண்ணியதை செய்து முடிக்க முடியாமல் ஏற்படக்கூடிய தடங்களை கொஞ்சம் நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். காலை நேரம் நீங்க திட்டமிடுதல் அவசியம். எதையும் யோசித்து பேசுவது மிக நல்லது. என்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யார் மனதையும் இன்று குழப்பி விட வேண்டாம். நீங்களும் குழம்பி போக வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறையுடன் இருக்க பாருங்கள்.
விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள் என்று புது புது விஷயங்கள் மனசுக்குள் தோன்றிக் கொண்டே இருக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாகவே இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கை தைரியத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். அதிகாரியிடம் பணிவாக நடந்தல் என்பது கண்டிப்பாக நல்லது. பணியில் சாதகமான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். முடிஞ்ச அளவு இன்று நீங்க ஓய்வாக இருப்பது மிக நல்லது. கோபத்தை குறைத்துக் கொண்டால் நன்மை ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் சீராக கூடிவிடும். புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. வாக்கு வன்மையால் வாடிக்கையாளரை நீங்க தக்க வைத்தும் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்குங்க. வரவேண்டிய பணமும் வந்து சேரக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளும் இன்று எடுக்க வேண்டியிருக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும். பயப்பட வேண்டாம். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்குவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். கடன் பிரச்சனை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பண தேவைகள் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியங்க. பாக்கிய விருத்தியும் ஏற்பட கொடுங்க. என்று பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். குடும்பத்துக்கு வேண்டியவற்றை வாங்கி போட முடியும். சொகுசான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எல்லோருக்கும் நீங்க உதவிகள் செய்யக்கூடிய மனப்பக்குவமும் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுடைய சிரித்த முகத்தை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை விருச்சிகம் ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. பயப்படவும் வேண்டாம். செய்யும் பணிகளை நிதானமாக செய்யுங்கள். கவனமாக செய்யுங்கள். காதல் தன்னால் கைகூடுங்க. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். கல்வியில் முழு அக்கறையுடன் செயல்பட முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மாணவ கண்மணிகள் முயற்சி செய்தால் உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று செய்யும் பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சாதகமான சூழலும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாறிவிடக் கூடும். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிட்டு சிறப்பான வாழ்க்கை ஏற்படுங்க. அனுஷம் இந்த நாள் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். சாதகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பணியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே சின்னதாக கருத்து வேறுபாடுகள் எழலாம். அதனால் எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. பண வரவு ஓரளவு சீராக இருக்குங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ முடியும். கேட்டை இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். இருந்தாலும் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இறைவனை முழுமையாக நம்புங்கள். இறை வழிபாட்டினில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மனதை எப்பொழுதும் போலவே அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். என்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. காலை நேரமும் ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிடைக்க கொடுங்க. என்று செய்யும் பணிகளை நீங்க அற்புதமாக தக்க வைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் நீங்க முடிவுகளை மட்டும் எடுக்கும் பொழுது குடும்பத்திடம் கலந்து ஆலோசித்து எடுப்பது மிக நல்லதுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கும். பாக்கிய விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாகவே கைகூடும். சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலையம் என்று சீராக இருக்க கொடுங்க. இன்று அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்னும் சிலருக்கு கடுமையான பணி சுமையும் இருக்கின்றது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடந்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும். தயவு செய்து சில தடைகளை கண்டு பயப்பட வேண்டாம். ஓடும் வரை ஓடுங்கள். முயலும் வரை முயலுங்கள். கண்டிப்பாக முயற்சி வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அளவான லாபம் கண்டிப்பாக வருங்க. பயப்படாதீர்கள். சுமாரான அளவில் எல்லாம் உங்களுக்கு நடந்தாலும் இறுதியில் உங்களுக்கு பிடித்தாற் போல எல்லாம் அமையும். ஆனால் புதிய ஆர்டர்கள் வந்து சேருங்க. அதனை நீங்க தொழிலில் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூட்டிவிடும். கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை எப்படியும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டு பண இழப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம்.
பணம் வரக்கூடிய வேலைகளை மட்டும் எடுத்து செய்யுங்கள், அது போதுங்க. நண்பர்களுக்கு உதவிகள் செய்கிறேன் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வதே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அதேபோல் காலை நேரம் திட்டமிடுதல் கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தும். காலையில் கொஞ்சம் மந்தமாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். குறையில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். பெண்கள் மன அழுத்தம் கொள்வீர்கள். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். காலையில் என்ன சமையல் செய்ய வேண்டும் என்ற குழப்பமும் பெரிய குழப்பமாக இருக்குங்க. என்று காதலை பொறுத்தவரை விட்டுக் கொடுப்பதே சிறப்பு. காதல பொறுமை காப்பது மிக சிறப்பு. அவசரம் இல்லாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு விடுங்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் எதிலும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் கல்வியில் சந்தேகம் இருந்தால் பெற்றோரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோரிடம் மட்டும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இந்த நாள் காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவும் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்குங்க. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பாக்கிய விருத்தி ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டக் கொடுங்க. சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். மூலம் நட்சத்திரக்காரர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று மனதை திருப்தியுடன் வைத்துக் கொள்வீர்கள். போராடம் எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. மந்தமான சூழ் நினைவினாலும் மாறிவிடக்கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்தும் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த லாபம் வராவிட்டாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்க கொடுங்க. இறை வழிபாட்டில் முழுமையாக நம்புவீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். உத்திராடம் வரவேண்டிய பணம் சீராக வந்து கொண்டிருக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் ஆசைகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். தடைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து முயன்றுகள் மேற்கொண்டு வெற்றி வகை சூட முடியுங்க. வேலை காரணமாக இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையிலே உள்ளது. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். புதிய பந்தங்கள் திருமண உறவுகளும் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. தனக்கென அழகிய வீடியும் இன்று அமைத்துக் கொள்வீர்கள். வீடு கட்டும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. சிறிய வேலைக்கும் கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. அடுத்தவரின் நலனுக்காக இன்று பாடுபடுவீர்கள். செலவுகளை திட்டமிட்டு செய்வது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது முக்கியம். கணவன் மனைவிக்கிடையில் திடீர் இடைவெளி கொஞ்சம் ஏற்படும். பண வரவு எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக அமையுங்க. பெரியோர் நேசம் கிடைக்கக்கூடும். அவருடைய ஆலோசனையும் கிடைக்கக்கூடும். வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடுங்க. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் கோவில் குளங்களுக்கு சென்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களின் சேமிப்பு இன்று கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பெண்கள் சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி அழகு கூடிவிடும். வசீகரமான தோற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றி வகையும் கண்டிப்பாக சுடுவீர்கள். கல்வியில் சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்ற ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் மட்டும் செய்ய வேண்டாம். தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இன்றி பெருக்கிக் கொள்வீர்கள். தொழில் நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க.
அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. சிறிய வேலைக்கும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். திருவோணம், கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தனக்கென அழகிய வீட்டை அமைத்துக் கொள்வீர்கள். புதிய வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. செய்யும் செயலில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கவனம் இருக்க வேண்டும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. பெரியவர்களின் ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அவிட்டம், இன்று நிர்வாகம் மிக சிறப்பாக இருக்கும். புத்தம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களையும் சேர்த்துக் கொள்வீர்கள். இன்று வீடு கட்டும் முயற்சிக்கு கூட வெற்றியை கொடுக்குங்க. சிலருக்கு வீடு மாற்றம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. இன்று குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கூட நிறைவேற கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்ள முடியும். கும்பம் ராசினியர்கள், இன்று கண்டிப்பாக குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். பயப்பட வேண்டாம், மகிழ்ச்சியாக இருங்கள். என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் இருக்கின்றது, அதனை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். குழப்பங்கள் மட்டும் கொஞ்சம் இருக்கும், அதனை சரி கட்டி விட வேண்டும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொண்டால் போதுங்க. தேவையான அனைத்து வளங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்க்காவிட்டாலும் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. இன்று புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களையும் சேர்த்துக் கொள்வீர்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவதும் அவரிடம் பேசி எதையும் தீர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். இன்று பிள்ளைகளின் அறிவுத்திறனை கண்டு ஆனந்தப்படுவீர்கள். அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எதையும் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். காரியத்தில் ஏற்படக்கூடிய தாமதத்தை நீங்க சரி செய்து விட வேண்டும். வீண் மன கவலை ஏற்பட்டாலும் சரியாகுங்க. பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வீண் செலவுகளையும் குறைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் விமர்சனம், கேலி கிண்டல் பேச்சுக்கள் ஏதும் வேண்டாம். தொழில் தொடர்பான ரகசியங்களையும் யாரிடமும் நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதையும் தீர ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பொறுமை காப்பது நல்லது. புதிய முயற்சிகள் தாமதப்பட்டாலும் விட்டுவிடுங்கள். சந்திராஷ்டிரம் முடிந்த பின்னர் நாம எதையும் தொடரலாம். அவசரப்பட வேண்டாம். என்று இறை வழிபாட்டில் மட்டுமே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபடுங்கள். என்று பெண்கள், சில விஷயங்கள்ல குழம்பி போவீர்கள். காலையிலேயே கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. எந்த வேலையில் முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. எதிலும் அவசரப்பட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், இருந்தாலும் குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள், பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. யாரையும் இன்று நீங்க வீண் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், இந்த நாளை நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. யாருடனும் இன்று வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. வீண் விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்கள் கையிலே இருக்கின்றது. சதயம், நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அறிவுத்திறனை கண்டு ஆனந்தப்படுவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். எதிர்பாராத வகையில் செலவுகள் உண்டாக கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்கள் கையில் இருக்கின்றது. மிகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். சந்தோஷமான பக்குவத்தில் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் நாம எதிலும் ஈடுபடலாம். அதுவரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். போராட்டாத்தி, மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். காரியங்களை நீங்க நிதானமாக செயல்படுத்துவது நல்லது. தீர ஆலோசித்து முடிவுகள் எடுப்பது மிக நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவது மிக நல்லது. உடன்பிறப்புகளின் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தால் எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற பாருங்கள். சிக்கனமாக இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ராசினியர்கள், இன்று தனவரவு உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கும். பணவரவு ஒரு நேரங்கள்ல சிலருக்கு அதிகரித்து பரவசத்தையும் ஏற்படுத்தும். கமிஷன், ஏஜென்சி போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு லாபத்தை இன்றி பெருக்கிக் கொள்ள முடியுங்க. மனம் விரும்பிய மங்கையின் அருகாமை மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெண்களின் சிநேகம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களும் இன்று பிடித்த மாணவருடன்
பொழுதை கழிக்க முடியுங்க. தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ முடியும். இன்று சிநேகங்கள் கண்டிப்பாக கூடிவிடும். தம்பதிகள் பிரிவால் ஏற்பட்ட பிளவு சரியாகி இணைந்த மகிழ்வர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டுங்க. இறைவன் அருளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எப்பொழுதும் வளர்த்துக் கொள்ளுங்கள். சேமிப்பதை குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆழ்ந்த மனதிற்குள் சேமிக்க வேண்டும் எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. எதிலும் நீங்க ஒதுங்கி இருப்பது வேண்டாம். முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்கள், ஜெயித்து விட முடியும். மற்றவர்கள் உங்களை வீண் வம்பு வழக்குகளுக்கு இழுத்தாலும் அதனை நீங்க வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. எதிலும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக நடந்து முடியும். வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்பட்டால் நன்மை ஏற்பட கொடுங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நீங்க கவனத்துடன் எடுத்து வைப்பது நல்லது. பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும், கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். நிர்வாகத்தை சிறப்பான முறையில் கையாளுவீர்கள். சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க முடியுங்க. இன்று காதல் போன்ற விஷயங்களில் மேனம் ராசினியர்கள் வேண்டாத முடிவுகள் வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், பொறுமை காக்க வேண்டும். அமைதி நிலையை கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க, அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எதையும் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கல்வி பற்றிய எண்ணங்கள் இருப்பது மட்டுமே நல்லது. உங்க மனசுக்குள் ஏதேனும் குழப்பம் இருந்தால் இல்லத்தில் பேசி அதற்கான முடிவு காண்பது நல்லது. எதையும் மனதில் போட்டு குழம்பிக் கொள்ள வேண்டாம். படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்ற மனசுக்குள் மகிழ்ச்சி இருக்குங்க. பெண்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். பண வரவு அதிகரித்து பரவசத்தை ஏற்படுத்தும். என்று கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்புகளும் விலகி செல்லக்கூடுங்க. நீங்கள் ஒதுங்கி சென்றாலும் சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடும். அதனை மட்டும் லாபகமாக கையாளுங்கள். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் யாரிடமும் நீங்க வீண் விவாதம் செய்ய வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கும் உள்ளாக வேண்டாம். நீங்கள் விளையாட்டாக பேச போக மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாதி மனம் பதட்டம் கொள்ளாமல் எதிலும் ஈடுபடுங்கள். பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க கோபப்பட வேண்டாம். சில நபர்கள் வேண்டுமென்றே சின்ன சின்ன வம்புக்கு இழுப்பார்கள். அதனை நீங்க முன்கூட்டியே புரிந்து கொண்டு விடுபட வேண்டும். கோபங்களை அடக்கி ஆண்டால் உங்களுக்கு வெற்றி வகை சூற முடியுங்க. வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்பட பாருங்கள். இருசக்கர வாகனத்தில் பொறுமையாக சென்று வர வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது போதும். ரேவதி மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. என்று பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். மன மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று கணவன் மனைவிக்கிடையே விட்டு போன உறவுகள் மீண்டும் தொடர கொடுங்க. சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.